நிறைய பேர் நினச்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க போகிறாங்கன்னா, நம்ம போகலன்னா அந்த ஃபங்க்ஷன் நின்னு போயிரும். நம்ம இல்லன்னா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி அந்தாண்டையும் இப்போ பில்டப் பண்ணுவாங்க. நீ வரலாமா இதுமாரி ஆகிப்போச்சு, ஏன்பா வரல போகல அப்படிம்பான். ஏன் இவன் வரலன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நிறுத்துனாங்களா? நிறுத்த மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்து தான் இருப்பான். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உசுப்பேத்தி உசுப்பேத்தி வடிவேலு சொல்லுவார், உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறாங்கடா அப்படிங்கிற மாரி உசுப்பேத்தி விட்டு அவங்கள வந்து அழிக்குது. கையில் வருமானம் இருக்கிற வரைக்கும் நீ இல்லாட்டினா ஒன்றுமே நடக்காது போவாது அப்படி இப்படின்னு சொல்கிற வாய் நம்மக்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ண தெரியுமா, இந்த நாய் எனக்கு வந்து இடைஞ்சலாம் வந்து நின்றுட்டு இருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைப்பாங்க. வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஒரு நாய்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கூட ஒரு மனுஷனுக்கு தர மாட்டாங்க. அதனால வந்துட்டு தான் பொழப்ப கரெக்டாக பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு அவனை பற்றி அவன் யோசிக்கிறான், எல்லாம் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு எல்லாமே யோசிச்சு வச்சு தான் இருப்பான். இப்போ வந்து நான் ஒரு கிராமத்து பையன், என்னை பற்றி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியுதா இல்லை யாரோ ஒருத்தவங்க வீட்டில் போய் கேட்டால் இவன் இப்படின்னு சொல்லி கரெக்டாக A to Z வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.